பெங்களூருவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பள்ளி மாணவி தொடங்கி ஐடி ஊழியர்கள் வரை உயிரிழந்த 11 பேரும் இளம் வயதினர். சின்னசாமி மைதானத்தில் சிதைந்த இளம் கனவுகள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பள்ளி மாணவி, கல்லூரி மாணவர், புதிதாக பணியில் சேர்ந்த இளம்பெண், திருமணம் நிச்சயமான இளைஞர். கேட்டவுடனே புத்துணர்ச்சி ஏற்படும் இத்தகைய அடையாளம் கொண்டவர்கள் தற்போது உயிருடன் இல்லை. காரணம் பெங்களூரு கூட்ட நெரிசல். பெங்களூரு அடுத்த கண்ணூருவில் 9ஆம் வகுப்பு படித்து வந்த திவ்யான்ஷி என்ற மாணவி RCB வீரர்களை பார்க்க தனது குடும்பத்துடன் சின்னசாமி மைதானத்திற்கு சென்றார். தனது தாய், அத்தை, தங்கை உள்ளிட்டவர்களுடன் கிரிக்கெட் வீரர்களை பார்க்க ஆர்வமாக சென்ற திவ்யான்ஷி கூட்ட நெரிசலில் மிதிபட்டு மூச்சு திணறி உயிரிழந்திருக்கிறார். முதலுதவி அளிப்பதற்கு கூட அங்கு யாரும் இல்லை என்பது திவ்யான்ஷியின் அத்தை கதறலில் தெரிய வந்தது. இதேபோன்று RCB வீரர்களை பார்க்க தனது நண்பர்களுடன் சென்ற மாநில கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவர் மனோஜ்குமார் சடலமாக திரும்பினார். பானிபூரி விற்பனையாளரான மனோஜ்குமாரின் தந்தை தனது கடையில் பிளேட் கூட கழுவ விடாமல் வளர்த்த மகனை இப்படி பறிகொடுத்து விட்டேனே என்று துடிக்கிறார். யாரை குறை சொல்வதென்று தெரியாமல் உடன் சென்ற நண்பர்களையெல்லாம் வசைப்பாடினார் மகனை பறிகொடுத்த தந்தை. தன்னிடம் சொல்லாமல் மைதானத்திற்கு சென்ற மகன் வீடு திரும்பவில்லையே என்று பூமிக்கென்று 20 வயது இளைஞரின் தந்தையும் கதறி எழுதது வைதேகி மருத்துவமனையை கலங்கச் செய்தது. RCB ஜெர்சி அணிந்திருந்த பவித்ரா கணேஷ் என்ற 22 வயதான பொறியியல் மாணவரின் சடலமும் அதே மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது. பொறியாளராக வேண்டிய மகன் சடலமாக இருப்பதைக் கண்டு துடிதுடித்து போன தாய், எனது மகனை RCB திரும்பத் தருமா என்று கேட்ட கேள்விக்கு யாரிடமும் பதிலில்லை. வாழ்க்கை குறித்து பல்வேறு கனவுகளுடன் புதிதாக IT நிறுவனத்தில் சேர்ந்த சஹானா என்ற 21 வயது இளம்பெண் RCB வீரர்களை பார்ப்பதற்காக முன்னனுமதி பெற்று அலுவலகத்தில் இருந்து கிளம்பி இருக்கிறார். மைதானத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பல கனவுகளுடன் இளம்பெண்ணின் உயிரும் பிரிந்தது. நீண்ட தேடுதலுக்கு பிறகு திருமணம் நிச்சயமான 32 வயது இளைஞரின் கல்யாண கனவும் கூட்ட நெரிசலில் காணாமல் போனது. பூர்ணச்சந்த் என்ற பொறியாளருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த தகவலை நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு பெங்களூரு வந்தவர் சடலமாகவே சொந்த ஊர் திரும்பினார். இதேபோன்று கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 11 பேருமே வாழ்க்கையை அனுபவிக்க தொடங்கிய வயதில் முடிவுரையை எட்டியுள்ளனர். சின்னசாமி மைதானத்தில் சிதைந்தது இளம் கனவுகள்.